ஹாய், வெல்கம் டு நாட்டு கலாட்டா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொண்டக்கடலையில் எப்படி பிரியாணியை செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சென்னா பிரியாணி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிரியாணி வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். தேவையான பொருட்கள்: பிரியாணி அரிசி 2 கப், கொண்டக்கடலை நல்லா பெரிய கொண்டக்கடலை எடுத்துக்கிறோங்க, அது 1 கப்பு, நீளமாக வெட்டின வெங்காயம் 2, நீளமாக வெட்டின தக்காளி 3, கைப்பிடி அளவு மல்லி இலை, கைப்பிடி அளவு புதினா இலை, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, அதை சென்டரில் இப்படி கட் பண்ணிக்கோங்க, ரம்பலை 5, பிரிஞ்சி இலை 2, கிராம்பு 6, ஏலக்காய் 4, பட்டை 3, வறுத்த பாதாம் பருப்பு 8, பாதியாக உடைச்ச முந்திரி பருப்பு 20, தயிர் 1/4 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கு, தேங்காய்பால் 2 கப். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் கொண்டக்கடலையே போட்டு அதில் 1 கப் தண்ணி சேர்த்து இதை ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக ஊறின கொண்டக்கடலை நல்லா பெருசு பெருசாக ஊறிடுச்சு. இதை குக்கரில் போட்டு 1 கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வெயிட் போட்டு இதை ஒரு 5 விசில் வரை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்த கொண்டக்கடலை இப்படி இருக்கும் பாருங்கள். அடுத்ததாக அரிசியை ஊற வைக்க போகிறோம். அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு டேஸ்ட்டு தர்றதே இந்த ஒரு பேஸ்ட்டு அரைச்சி போடுறது தான். அதுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டரை எடுத்துட்டு அதில் பாதாம் பருப்பை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. வறுத்த பாதாமுங்கிறதுனால கொஞ்சம் தோல் எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்து இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா தண்ணி விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. பிரியாணி மசாலா செய்ய போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேனில் நெய் போட்டுக்கோங்க. அடுத்ததாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக பட்டை ஏலக்காய் கிராம்பை போட்டுக்கோங்க. அடுத்தது ரம்பலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி போல் நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் லேசான ப்ரௌன் கலரில் வந்தோடனே இந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதை பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தக்காளி சேர்த்து நல்லா மசிய இதை வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதில் கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கோங்க. வீடே கமக்குது வாசம். அடுத்ததாக இதில் மிளகாய்த்தூள் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு நம்ம கலர் சேர்க்க தேவையில்லை. இந்த மிளகாய்த்தூளே நல்ல கலர் தரும் பாருங்கள். அடுத்ததாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தயிர் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் அரைச்ச பாதாம் விழுதை சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இதில் கொண்டக்கடலையை சேர்த்து மசாலாவோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்குங்க. லாஸ்ட்டாக
கொண்டக்கடலைக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொண்டக்கடலை மசாலா இப்போ ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக பிரியாணி செய்ய போகிறோம் பாருங்கள். அதுக்கு ரைஸ் குக்கர் சட்டியில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துட்டு அடுத்ததாக கொண்டக்கடலை மசாலாவை ஒரு லேயராக போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததாக மிச்சம் இருக்கிற அரிசியை நல்லா கொண்டக்கடலையை மூடுற மாதிரி நல்லா மிச்சம் இருக்கிற ரைஸை போட்டுருங்க. பிரியாணிக்கு தண்ணி அளவு எப்படின்னா 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். அதுக்கு நான் இதில் தேங்காய் பால் 2 கப்பும் மிச்சம் இருக்கிற 2 கப்புக்கு தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெயெல்லாம் தனியாக ஒதுக்கிட்டு இந்த தேங்காய் பாலை மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு உப்பு திரும்ப ஆட் பண்ணிக்கிறங்க. இப்போ மூடி போட்டு குக்கில் வச்சு இப்போ ரைஸ் குக்கரில் வேக வைக்க போகிறோம் பாருங்கள். அருமையான பிரியாணி ரெடி ஆயிருச்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சன்னா பிரியாணி. டேஸ்ட்டும் ரொம்ப எம்மியாக இருக்கும். வாங்க சர்வ் பண்ணலாம். நான் பிரியாணி செஞ்ச அன்னைக்கு பாகற்காயை பொரித்தேன். அது சைடிஷ்க்கு சூப்பராக இருந்துச்சு. ரைத்தாவோடு சேர்த்து சாப்பிட சொல்ல அவ்வளவு அருமையாக இருந்துச்சு. இந்த அருமையான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.